ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் சனி உத்திரட்டாதியில் இருக்கிற சனி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது அகம் சார்ந்த வகையில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சிறப்பாக தான் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளுமே இப்போது சால்வ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற நேரம் மிக மிக பிரகாசமாக இருக்குது. நிறைய ஜாதகங்கள் வரும். அதே போல் விரும்பின யாரையாவது இவங்கக்கிட்ட நம்ம விருப்பத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அவங்க விருப்பங்கள் இப்போ சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க. அதனால் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, திருமணம் அவங்கள பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அதே போல் வீட்டில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் நிறைய ஜாதகங்கள் வரும். யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் வேண்டாம் வேண்டான்னு யார்கிட்ட ஜாதகம் போனாலும் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது இல்லாமல் இப்போ உங்கள் ஜாதகங்கள் போகும்போது அவங்க ஏற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய திருமணங்கள் கூடி வரும். அதே போல் புதுமண தம்பதிகளுக்கும் சரி, 2வது குழந்தை வேணும்னு கேட்டுட்ருக்கவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் குழந்தைக்கு சரியான வாய்ப்புகள் இருக்கும். அதை விட இன்னும் முக்கியமாக 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் ஏதோ சில பிரச்சனைகளுக்காக முதல் திருமணம் முறிவேற்பட்டு இதெல்லாம் கையில் வாங்கியிருப்பாங்க, டைவர்ஸ் எல்லாம் கையில் வாங்கியிருப்பாங்க, பேப்பர்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையாமல் திருமணம் தள்ளி வந்துட்டு இருந்த காலகட்டம் இது வரைக்கும் அந்த மாதிரி காலகட்டம் இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காது. இந்த ஒரு வருட காலமும் கடகடன்னு அவங்க யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, காத்துட்ருக்கவங்களுக்கு 2வது திருமணமும் கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. இப்போ அப்பா அம்மானால் பிரச்சனைகளோ, இல்லது குழந்தைகளால் பிரச்சனைகளோ, இல்லது மனைவியால் பிரச்சனையோ, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றதும் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி எந்த வித அகம் சார்ந்த வகையில் எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. நிறையா கடவுள் நம்பிக்கை இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அது கொஞ்சம் வயசானவங்களுக்கு இருக்கும். இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த ட்ரிப்ஸு, ஜாலியாக வெளியூர் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றிட்டு வர்றது, ஃபாரின் போயிட்டு வர்றது, ஃபாரின் ட்ரிப்ஸு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கும். இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வேலை, தொழில், வியாபாரம், கடன், இந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி இலகுவாக இருக்க வாய்ப்பே இருக்காது. அதாவது வேலையில் நீங்கள் செய்கிற வேலையில் தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த காலகட்டம், இந்த ஒரு வருட காலகட்டம் அந்த மாதிரி இருக்கனால அவங்க செய்கிற வேலைகளை தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே போல் தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அந்த தொழில்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டீங்க. ஏனோ தானோன்னு இருப்பீங்கன்னா, ஒரு அசால்ட்டாக சரி பார்த்துக்கலாம் விடு, அதெல்லாம் எப்போ வர்றது தானே, இருக்கிறது தானே, அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அதில் ஒரு முனைப்பு அப்படிங்கிற விஷயத்தை காட்டாத போது அந்த தொழில் ஒரு அதாவது நல்லா போயிட்டுருக்கோம். உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறதுனால தொழிலும் கொஞ்சம் டவுனாக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தொழிலில் கவனம் செலுத்துங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா சனி கொடுக்குற அந்த மந்தத்தன்மையை போக்குறது ஆஞ்சநேயரால் தான் முடியும். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் உட்காந்து எனக்கு இந்த சோம்பேறித்தனமே இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மனசார கும்பிடுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, எங்கே தூரமான கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. போய் உட்காந்து மனசார எனக்கு அந்த இதே கொடுக்கக்கூடாது, அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடாது, என்னை ஓடவே அப்படின்னு சொல்லி நல்லா கும்பிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் தான் வியாபாரத்துலேயும் உங்கள் அதாவது கொஞ்சம் சுணக்கம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் வியாபார நிலைமை இருக்குமோ தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கடன்னு செய்கிறது அப்படின்றது இருக்கவே இருக்காது. நீங்களுமே ஆஞ்சநேயர் கும்பிட்றது மிக மிக. அதே போல் கடன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு கடன், அதாவது முன்னாடி வாங்கி வச்ச கடன் இப்போ கட்ட முடியாமல் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கோம். இஎம்ஐஸாக இருக்கலாம், ஒரு கார் இஎம்ஐ, ஒரு வீடு இஎம்ஐ, ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து கட்டிகிட்டே இருந்திருப்பீங்க, நல்லா தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இந்த வருடம் சனி உத்திரட்டாதியில் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அதை கட்டுறது அப்படிங்கிறது மிக 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 சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு 2-3 இஎம்ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எப்படியாவது உழைச்சி அதை கட்ட பாருங்கள். எந்த காரணத்துக்காகவும் திரும்பி கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் வேலை செஞ்சு அந்த கடன்களை கட்ட பாருங்கள். அதே போல் இந்த பகை அப்படின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், அந்த பக்கமே போக வேண்டாம், நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் தான் இருப்பீங்களோ தவிர யார் கூடயும் ஒரு கோபத்துக்கு கூட பேச மாட்டீங்க, கோவமாக கூட போய் பேச மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் பரீட்சை அப்படின்னு சொல்லி எந்த வித பரீட்சையாக இருந்தாலும் சரி, அந்த பரீட்சை எழுதக்கூடிய எல்லா வயது மாணவர்களுக்கும் இந்த ஒரு வருட காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயங்கள்லையும் சரியாக செய்வார். கொஞ்சம் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் மந்த விஷயங்களை தான் கொடுப்பாரு. அதை கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.